ரெடி ஸ்டார்ட்னு ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 ஷபாடா அப்படின்னு 9 கட்ட தேர்தலும் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நம்ம நாட்டு ஜனநாயகத்தை காப்பாத்தியே தீருவோம், தூக்கி நிறுத்துவோம்னு கூவனவங்க வண்டவாளம் எல்லாம் வரும் 16ஆம் தேதி தண்டவாளத்துல ஏற போகுது. அதுக்கடையில நாட்டு நடப்புல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க பாப்போம். தண்டனக்க 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 தண்டனக்க. பாரு பாரு நியூஸ் தர்பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடக்கும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேளு ஏது நீ பாரு. தேர்தல் 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 16வது மக்களவைக்கு இறுதி கட்ட தேர்தல். ஊபி பீகார் மேற்கு வங்கத்தில் பெரு சுறுசுறு வாக்குப்பதிவு. மோடி கெஜ்ரிவால் மோதம் வாரணாசியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ஆனாலும் அங்கங்கே சலசலப்பு. கை கட்சி வேட்பாளர் அஜய் ராய் மீது விதிமீறல் புகார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் மோதல், தொண்டர்கள் காயம். 1 2 3 4 கட்டம் கட்டமாய் நடந்த தேர்தல் 9 கட்டமும் ஓவர். அடுத்தது என்ன ரிசல்ட் தானே முடிவு வரும் முன்னே கருத்து கணிப்பை வெளியிட ஆணையம் அனுமதி. முல்லை பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசு மேல்முறையீடு. முதல்வர் தலைமையில் கூடி அனைத்து கட்சிகள் முடிவு. கேரளாவின் முடிவால் தமிழகம் அதிர்ச்சி. தமிழக மீனவர் மீதான தாக்குதலுக்கு முடிவு கட்ட இலங்கையில் பேச்சு. இரு நாட்டு மீனவர்கள் பேச்சு. மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஜூன் மாதம் மீண்டும் பேச்சு. இந்திய இலங்கை உயர்மட்ட அதிகாரிகள் கூட்டு பேச்சு. இலங்கை அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் பட்டறைகள் இடிப்பு விதியை மீறி ஆடை தயாரித்த சாய பட்டறைகள் மீது தொடருது நடவடிக்கை. மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் கரம் நீண்டதால் தரைமட்டமானது சாய பட்டறைகள். ஆடு மாட்டுக்கு வைத்தியம் பண்ண கால்நடை படிப்பு. வம்பு வழக்கு வாய்தா வாங்க சட்ட படிப்பு. பட்ட படிப்புகள் படித்திட விண்ணப்பங்கள் விநியோகம். கல்லூரியில் கால் பதிக்க மாணவர்கள் ஆர்வம். தடை 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 தமிழர்களுக்கு தடை. இலங்கை போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்க ராணுவம் தடை. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. கடைசி கட்டத்தில் 3 மாநிலம் 41 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் கைகலப்பு சலசலப்பு டெக்னிக்கல் எரர் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடக்க போகிறது என அடுத்த விரலில் மை வைக்க தயாராகுகிறார் நமது ஆணைய தரப்பு செய்தியாளர். சைபர் சைபர் சைபராக கோடிக்கணக்கில் நடந்த 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் 1 வாரமாக நடந்து வந்த வாக்குமூலங்கள் பதிவு நிறைவடைந்து விட்டதாக பேனாவை மூடுகிறார் நமது பெருந்தன்மையான செய்தியாளர். ஆந்திராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் சீமந்திராவில் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு காரு அதிக இடங்களை பிடித்ததாகவும், தெலங்கானாவில் கைகட்சி தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியும் முட்டி மோதி வந்ததாகவும் ரிசல்ட்டை சொல்லி திருப்பதி லட்டை பார்சல் செய்கிறார் நமது கணக்கு வழக்கு செய்தியாளர். மத்தியில் அமைச்சராக இருந்த சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சேர்ந்த 20 கோடி ரூபாய்க்கு கணக்கு வழக்கு என்ன ஆச்சு என கிடுக்குப்பிடி விசாரணை துவங்கியுள்ளதாக போட்டு உடைக்கிறார் நமது வம்பு வழக்கு செய்தியாளர். கேரளா மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த டாக்டர் AV ஜார்ஜ் தனது பயோடேட்டாவில் பொய்யாக தகவல் சொல்லியதால் கவர்னர் ஷீலா தீக்ஷித் அவரது சீட்டை கிழித்து விட்டார் என நாற்காலியை காலி செய்கிறார் டை கட்டிய நமது உயர்கல்வி செய்தியாளர்.
சென்னையில் பரவி வரும் மெட்ராஸை நோயை விரட்டி அடிக்க அரசு தரப்பு கடும் முயற்சியில் இறங்கி வருவதாக கருப்பு கண்ணாடியை கழட்டி கண்ணாமூச்சி ஆடுகிறார் நமது கருத்தான செய்தியாளர். உலக நாடுகளின் பல மொழி படங்கள் பங்கேற்கும் 67வது வருடாந்திர கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்த ஆண்டும் இந்திய திரைப்பட கூட்டமைப்பு சார்பில் மல்லிகா ஷெராவத் சிறப்புரை ஆற்றப் போவதாக தொகுப்புரை ஆற்றுகிறார் நமது பாலிவுட் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாமும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். அப்படி இப்படின்னு பிரச்சாரங்களும் முடிஞ்சது, தேர்தலும் முடிஞ்சது. ஓட்டு போட்ட களைப்புல திருவாளர் வாக்காளர் பெருமக்களும் இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. கட்டம் கட்டமா நடந்த தேர்தல்ல கடைசியா நடந்த 9ஆம் கட்ட தேர்தல் எப்படி போச்சு? வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துருவோம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்காக அம்மாமாரே, ஐயாமாரே, தாய் குலமே, தந்தை குலமே, பாட்டாளிகளே, பங்காளிகளே, பகையாளிகளேன்னு ஊச்சல் போட்டு ஓட்டு கேட்டதெல்லாம் முடிஞ்சு 9ஆம் கட்ட வாக்களிப்பும் முடிஞ்சு போச்சு. இனி மத்திய அரசு அதிகாரம் காவி கட்சிக்கா இல்லை கை கட்சிக்கான்னு சொல்லாம சொல்லியிருக்கு இந்த கடைசி கட்ட தேர்தல். எப்பா, இந்த இடைப்பட்ட காலத்துல தான் எத்தனை சவாலு, எத்தனை சவடாலு. சும்மா வளைச்சு வளைச்சு வாக்குறுதி, இவர் அவரை திட்ட, அவர் இவரை திட்டன்னு அத்தனை திட்டுகளையும் கேட்டு கேட்டு நம்ம காதெல்லாம் பஞ்சராகி ரத்தம் இன்னும் நிக்கல. மஃப்லர் மாவீரர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் டீ கடை தீரர் மோடிக்கும் வார் நடக்கிற வாரணாசியில தேர்தல் டெம்பரேச்சர் எகிரி இப்ப தனிஞ்சு இருக்குங்க. 3வது அணி அமையும், நமக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு கனவு காண்ற முலாயம் சிங் யாதவ் போட்டியிடுற அசம்கார் தொகுதியில பூவா தலையா யாருக்கு தெரியுமோ. இது போக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில முக்கிய தலைவர், மூத்த தலைவர் குருதாஸ் தாஸ் குப்தா, முன்னாள் ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவாதி இவங்களுக்கும் எலெக்ஷன் எக்ஸாம் ரிசல்ட் ஃபீவர் உச்சத்தில் இருக்கும். பொதுவா ஜனாதிபதிங்க தேர்தல்ல ஓட்டு போடுறதில்ல. காரணம், அவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டவங்கன்னு கருதப்படுறதால. ஆனா இப்போதைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு ஓட்டு போடணும்னு ஒரே ஆசைங்க. மேற்கு வங்கத்துல ஓட்டு போடவும் ரெடி ஆயிட்டாரு. ஆனா கடைசி நேரத்துல மனசு மாறி விரல்ல மை வைக்க மாட்டேன்னுட்டாரு. கடைசி கட்ட தேர்தல் முடிஞ்சும் இன்னும் இடைவிடாம லைம் லைட்ல இருக்கிறது மோடி தாங்க. இப்ப கூட பாருங்க, எலெக்ஷனுக்கு பிறகு மாயாவதி, மம்தா பானர்ஜி, ஜெயலலிதா 3 பேரும் ஆதரவு தருவாங்கன்னு லேடிஸ் பக்கம் ஆதரவு கேட்டிருக்காரு மோடி. ஆனா மம்தாவுக்கும் மாயாவதிக்கும் வந்துச்சே கோபம். மோடிக்கு ஆதரவு தர முடியாதுன்னு சடார்னு சொல்லிட்டாங்க. சில இடங்கள்ல கலவரமா, பல இடங்கள்ல கலர்ஃபுல்லா அரங்கேறின பரப்புரை ஸ்டண்ட்டுகளும் வாக்குப்பதிவுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. 16ஆம் தேதி தெரிஞ்சிடுமே யாரு அப்பீட்டு யாரு ரிப்பீட்டுன்னு. நடந்து நடந்து பரப்புரை, பறந்து பறந்து பரப்புரை, சூறாவளி பரப்புரை, சுத்தி சுத்தி பரப்புரை, சுழன்று சுழன்று பரப்புரை, உருண்டு புரண்டு பரப்புரை, ஓடி ஆடி பரப்புரை, எல்லா பரப்புரையும் முடிஞ்சு ஓட்டு பெட்டிக்குள்ள அடங்கி போச்சு. இருந்தாலும் நாமளும் இந்த நாட்டுல இருக்கோம்னு காட்டிக்க தினமும் ஒரு அறிக்கை, டிவிக்கு டிவி பேட்டி, பரபரப்பு பேச்சுன்னு கட்சியை நடத்தணுமே, அதை தாங்க இவங்களும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. நம்ம நாடு எத்தனை அற்புதமான பிரதமர்களை கண்டிருக்குதுங்க. அவ்வளோ ஏங்க வாஜ்பாய் அவர் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ கண்ணியத்தோடு நடந்துக்கிட்டார். ஆனால் இந்த நரேந்திர மோடியை பாருங்கள், அவர் சுயநலத்துக்காக இறந்து போன ராஜீவ்காந்தி பற்றி பேசுகிறாருங்க. இது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு பாருங்கள். ராஜீவ்காந்தியோட தியாகத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்குதுங்க அவர் பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் குஜராத் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே குஜராத்தில் 40% மக்களுக்கு சுத்தமான தண்ணி இல்லைங்க குடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, அவர் தீவிரவாதத்தை பற்றி பேசுகிறாரு. நான் கேட்குற, பாஜக ஆட்சியில் இருந்தபோது அந்த 6 வருஷம் தீவிரவாதத்தினால எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்க்கணுங்க. இப்படி நினச்சி பார்க்கணும்னு சொன்னது நான் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியோட தலைவி சோனியா காந்தி. நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் இந்த தடவை ஓட்டு போடுறத தவிர்க்க முடிவு பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இருந்த அந்த குடியரசுத் தலைவர்கள் எல்லாமே ஓட்டு போடுறத தவிர்த்திருக்காங்க. காரணம், குடியரசுத் தலைவருங்கிற ஒரு நாட்டோட முதல் குடிமகன். அவர் போய் ஒரு கட்சிக்காக ஓட்டு போட்டாருன்னு வைங்களேன், அது தப்பாயிரும்ல, அவரோட நடுநிலைமை மாறிடும். சரி, நோட்டாவுக்கு ஒரு ஓட்டு போடலாம், நோட்டாவுக்கு போட்டால் கூட ஒரு நாட்டோட குடியரசுத் தலைவருக்கு இந்த நாட்டோட தேர்தல் நடைமுறை மேலே நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதனால தான் ஓட்டு போடுறதை தவிர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருங்க.
அண்ணாச்சி குடியரசுத் தலைவர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னது நான் இல்லைங்க. இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையோட ஊடக செயலாளர் வேணு ராஜமணி இருக்காங்களா, அவங்க தான். முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, அம்மா பூ வாங்கலையோ பூவு, 110 ரூபா, பூ வாங்கலையோ பூவு. மோடிக்கு தேர்தல் பயம் வந்துருச்சோ அப்படின்னு தாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பொது மேடைகளில் பேசும்போது எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம், பல விதமான நலத்திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் இவர் மேடை ஏறினான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை பண்ணிட்டாங்க இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி குறை மட்டும்தான் சொல்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சோனியா காந்தியும் ராகுல் காந்தியை பற்றி மட்டும்தாங்க பேசுகிறாரு. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் பாலத்தோட வரைபடம் இருக்குது பாருங்கள், அதை வந்து பேக்ட்ராப்பில் வச்சு நிறைய பேச்செல்லாம் பேசியிருக்காரு. இதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திலிருந்தும் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் செஞ்சதே இவங்க தப்பு, அதனால தான் வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி எங்கள் மேலே போடலாம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இப்படி தேர்தல் விதிகளெல்லாம் மீறி நடக்கிறாங்களே, இவங்க எப்படிங்க வந்து ஒரு பிரதமராக இருக்க முடியும்? என்னை கேட்டால் பிரதமர் பதவிக்கே இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லணும். பூவு பூவு பூவு. ஆட இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? மத்திய அமைச்சர் நாராயணசாமி இருக்கிறார் பாருங்க, அவர் தான் சொன்னாரு. பலோன் பலோன் பலோன். நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் உடம்பு சரியாமல் போச்சு அப்படின்னா, அதாங்க இந்த தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் அப்படின்னு வந்தால் உடனே இந்த அனாசின், குரோசின் அப்படிங்கிற இந்த மாதிரி மாத்திரைலாம் எடுத்து டபக்குன்னு போட்டுப்பாங்க. அவங்களோட நோயும் குணமாயிரும், அவங்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னா மோடிங்கிற மருந்துனால மட்டும்தாங்க முடியும், மற்ற யாருனாலையும் ஒன்றும் முடியாதுங்க. பலோன் 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 அப்படின்னு நான் சொல்லிங்க. பாஜகவோட தலைவர் ராஜ்நாத் சிங் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு முதல்லையே தடை வந்தப்போ தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றம் எப்படி ஜல்லிக்கட்டை நடத்த சொன்னாங்களோ அதே முழு பாதுகாப்போடு தாங்க நான் ஜல்லிக்கட்டை நடத்திட்டு வர்றோம். சில பேர் தேவையில்லாத ஆதாரம் கொண்டு கொடுத்து இப்போ தடை வாங்கிட்டாங்க. நான் இன்னும் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டோட பாரம்பரியமான விளையாட்டு ஜல்லிக்கட்டு மீண்டும் நடக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு கொஞ்சம் உதவி பண்ணணுங்க. நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தோன்னு ஏன் கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜல்லிக்கட்டுக்குன்னு இருக்கிற காளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வ வகையான காளைங்க. காங்கேயம் காளை, கண்ணபுரம் காளை, மலைமாடு காளை, புலிக்குளம் காளைன்னு இந்த மாதிரி காளைகள்லாம் விவசாயிகள் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் வளர்த்துறாங்க. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த அரிய வகை காளைகள்லாம் அழிஞ்சு போயிருங்க. பின்னாடி வரவங்களுக்கு யாருக்குமே இந்த காளையை பற்றி எந்த விவரமே தெரியாது. அதனால் இந்த காளைகளை காப்பாற்றுறதுக்காவது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோங்க. இப்படி ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு முட்டி மோதுனது நான் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் AR ராஜசேகரன். ஜெய்போன் ஜெய்போன்னு கூட்டு சேர்ந்து தடபுடலா கை கோத்து நின்னாங்க நேத்து. ஜெய்போமா ஜெய்போமான்னு மனசுக்குள்ளே கேள்வி கேட்டு விழி பிதுங்கி நிற்கிறாங்க இன்னைக்கு. யாராவது கை கொடுப்பாங்களான்னு வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில தானாவே ஒரு கை உதவிக்கு வந்தா நல்லா தானே இருக்கும். அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். சாலையில் சிக்னல் இருக்கும். ஆமாம். 3 சிக்னல் எரியும். ஆமாம். ஒன்று ரெட்டு எல்லோ அண்டு அது எல்லோன்னா ஆரஞ்சு. ஆமாம். ஆரஞ்சு கிரீன் க்ரீன்னா போங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாம். எல்லோன்னா எச்சரிக்கை அப்படின்னு அர்த்தம். ஆமாம். ரெட்டுனா கூடவே கூடாது, நின்று இப்போ பார்த்துப்போ நின்று அப்படின்னு அர்த்தம். இது மனுஷனுக்கு வாகனத்துக்கு அப்படி வச்சுருக்காங்க. உலகம் ஃபுல்லாக கம்பெனிகளுக்கெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. எப்படி? இது வந்து இந்த கம்பெனி ரெட் சிக்னல் கம்பெனி, இந்த கம்பெனி ஆரஞ்சு சிக்னல் எல்லோ சிக்னல் கம்பெனி, சரி இந்த கம்பெனி க்ரீன் சிக்னல். க்ரீன் சிக்னல் கம்பெனினா அது மாசுபடுத்துறதில்ல, பூமியை மாசுபடுத்துறதில்ல. இது இருக்க ஆரஞ்சு இருக்க கொஞ்சம் 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 பரவாயில்ல. ரெட் இருக்க அந்த கம்பெனியே வைக்கப்படாது. ஆனால் அந்த கம்பெனி தான் நம்ம நாட்டில் ஃபுல்லாக இருக்குது, எல்லா கம்பெனியும். ஆமாம், வெளிநாட்டில் ரெட் சிக்னல் இருக்க கம்பெனியை பூரா அவன் அங்கே வைக்க மாட்டேங்கிறான், இந்தியாவில் வச்சுக்க. ஏன்னா நிறைய இனாவானாக்கள் இருக்கிற நாடு, அதிகப்படியாக இருக்கிற நாடு இந்தியா தான்.
நீ அங்கே போய் வச்சுக்க. நம்ம ஆள் சொல்லுவான், தொழில்துறையை வளர்க்க நாங்கள் அந்நிய மூலதனத்தை கொண்டு வந்து டொபுக்கடின்னு கொட்டணும், குமிப்போம். எப்படிடா குமிச்சாங்கன்னா இதுதான். எல்லாம் ரெட் சிக்னல் இருக்குது அங்கே கம்பெனியை கொண்டு வந்தால் அது என்னென்னா பயங்கரமாக மாசை வெளியிடும், சாயப்பற்ற அதையும் இங்கே வச்சு பார்த்துட்டு இனிமேல் ரொம்ப சாயம் ஏறிடுச்சு, இனிமேல் நாங்கள் வேறு நாட்டில் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறான். வளர்ந்த நாடுகள் பூரா கம்பெனியை பூரா இங்கே தள்ளி விட்டு ஆரஞ்சு சிக்னல் அந்த எல்லோ சிக்னல் இருக்குல்ல அதை அதுக்குன்னு சில நாடு வச்சுருக்கான், அங்கே போய் தயார் பண்ணிக்க. க்ரீன் சிக்னல் இருக்கா அது நானே வச்சுக்கிறேன், ஓம் பணம் பணம் என் பணம் என் பணம் என் பணம் அப்படிங்கிற கதையில் அவங்க கம்பெனி வச்சுட்டு இப்போ எல்லாம் கூட்டி சொல்கிறாங்க. நம்ம ஆள் அவன் நாட்டில் எப்படின்னா இப்போ நம்ம ஆள் ஏசி போட்டால் ஏசி வச்சுக்கோ, அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நீ என்ன எதுக்கு ஏசி போடுற கேட்டால் என்னங்க வெயிலாக இருக்க, நீங்களாம் பழகிருப்பீங்கள்ல, நீ ஏன்டா வச்சுருக்க, நாங்கள் அதிலே பழகிட்டோம், ஏசிக்குள்ளே இருந்து பழகிட்டோம், அவன் எடுக்க மாட்டானா. உலகம் வளர்ந்த நாடுகள் பூரா ஏசியெல்லாம் வச்சுட்டு ஏர் கண்டிஷன் அதுலேருந்து வர ஓஎஃப்சி சிஎஃப்சி குளோரோ கார்பன் அதுதான் ஓசோனில் ஓட்டையை போடுது. பூமி வெப்பமாகுதுங்கிறான். பூமி வெப்பமானா என்ன ஆகும், கடல் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் கூடும். சில பேர் சொல்லுவான், எனக்கு மட்டும் ஆற்றல் இருந்தால் தண்ணி கடலிலே போய் வேஸ்ட்டாக கலக்குது பாருங்கம்மா. வேஸ்ட்டாக கலக்குதுன்னு இவனுக்கு யார் சொன்னது, அது யார் சொன்னதுன்னு நான் சொல்லுது, ஐயோ நான் வேஸ்ட்டாக போய் கலக்கிறேன் அப்படின்னு இவன்ட்டு கொண்டு சொல்லிச்சா. இயற்கையோட சுழற்சியில் அது கடலுக்குள்ளே ஒரு % கலந்தே ஆகணும், இல்லைன்னா இயற்கை எல்லாம் வேறு மாதிரி மாறிடும். அந்த இப்போ சமநிலை இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நாங்கள் நதிகளை தேசியமயமாக்கி இணைத்து விடுகிறோம், இணைத்து விட்டு எல்லா தண்ணியும் இங்கே கொண்டு வந்தால் கடலுக்கு கொஞ்சமாவது போகணுமே, அதாவது போய் இப்போ பாயணும், அதாவது இருக்குது. அப்படி நம்ம ஆளு வாயில் வந்ததுக்கு பேசுவாங்க. பூமி இப்போ வெப்பமாகிக்கிட்டே இருக்குது, இருக்கிற பனியெல்லாம் கரைஞ்சி கடலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. அண்டார்டிகாவில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் கரைஞ்சி உள்ள பூமி வெப்பமாகிக்கிட்டே இருக்குது, கடல் மட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஊர்லேயே பாருங்கள், அழகாக மழை பெஞ்சு 3 மாதம், அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சு, அப்புறம் அந்த இளவேநீர் காலம், அந்த காலம் இந்த காலம் அப்படிலாம் இப்போ எல்லாம் கணாக்காலமாக ஆகிப்போச்சு. எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியல, வெயில் மட்டும் சொல்லுன்னு வந்துருச்சு. ஆமாம், அது மட்டும் கரெக்டாக வந்துருச்சு, மழை கரெக்டாக வரல, எப்போ பெய்யும் என்னன்னு சொல்ல முடியாது, பருவநிலைகள் மாறிடுச்சு. இதெல்லாம் மாற்றினது யாருங்கிறீங்க, மனுஷனோட பேராசையில் காட்டை அழிச்சு ஒரு மரம் செடி இல்லாமல் வெட்டி. எதாவது பாருங்கள், மரம் இருக்கு வெட்டுறான்னா, ஆமாம் அமெரிக்காவில் ஒரு மரத்தை வெட்ட விட மாட்டான். நம்ம வளர்த்த மரத்தை வெட்டினாவே $200 ஃபைனா அவன் போட்டுருவான். அரசாங்கத்தை கேட்காம நீ வச்சிருக்க மரத்தையே வெட்ட முடியாதுன்றான். இங்கே அரசாங்க மரத்தை எவனாலும் வெட்டலாம். ஆமாம், அவன் பாதுகாத்து வச்சுருக்கான் மலைவாழ் மக்கள், அவன் நீ இருக்கக்கூடாது போ, எதுக்குடா போக சொல்கிற, அப்போ தான் நாங்கள் ஃப்ரீயாக களவாடலாம் அப்படின்னு அவனை விரட்டி விட்டு அங்கே ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறான். காட்டை அழிச்சு, நாட்டை அழிச்சு, உலகத்தையே அழிச்சு. இன்றைக்கி வெப்பமாகுதுன்னு ஐநா சபையில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இனிமேல் இந்த ரெட் சிக்னல் கம்பெனியெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, எங்கேயும் வச்சுக்கக்கூடாது, எங்கே வச்சுக்காது, அது வைக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் கம்பெனி பூரா இங்கே தானே இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியா தான் புத்தி சொல்கிறது பூரா. எப்போதுமே ஊரில் பார்த்தீங்கன்னா இளைச்சவன்ட்டு தான் புத்தி சொல்கிறது, டேய் அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது, பண்ணுறது பூரா அவனாக இருக்கும். அது மாதிரி இப்போ உலக நாடெல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து நீங்களாம் ரொம்ப பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளை சொல்கிறான். எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை தான். ஆமாம், பிளாஸ்டிக்கை குறைக்கணும். பிளாஸ்டிக்கை போட்டு அது மக்க மாட்டேங்குது, பூமி சூடாகிக்கிட்டே இருக்குது. சூடாக என்ன ஆகும், எல்லாம் கரைஞ்சி ஒரு காலத்தில் மனுஷனே இல்லாமல் ஆயிடுவான். அப்புறம் எது வேணாலும் குறைச்சி கொண்டாடலாமா? ஆமாம், எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை நீ செய், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பங்கு போடுறதுல பயன் இல்லை. பூமி வெப்பமாகுங்கிறது பிரச்சனை தான், அது எல்லாரும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை. 9 கட்ட தேர்தலில் நடந்த விறுவிறு சுறுசுறு வாக்குப்பதிவு, ஆங்காங்கே தில்லுமுள்ளு மல்லுக்கட்டு கைகலப்பு குண்டுவெடிப்புன்னு எல்லா செய்தியும் நல்லா பார்த்துருப்பீங்க. போன வார செய்தி, இந்த வார செய்தி, நேற்றைய செய்தி, இன்றைய செய்தி பார்த்து ரசிச்ச நீங்க நாளைய செய்தியும் பார்க்க வேணாமா? அதுக்கு என்ன, நாளைக்கும் நம்ம பேப்பர் தோசை வரும், அது வரைக்கும் புது யுகத்துல காத்துருங்க.